Hi to all, welcome to Easy Learning Hub. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962. ஓகே, வாட் இஸ் கஸ்டம்ஸ் ஆக்ட்? இது லா இன் இந்தியா. ஓகே, ஸோ இந்த லா வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ். ஓகே, இம்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா கூட்ஸ் இன்டு த இந்தியா. அப்போது வெளியில் இருக்கிற கூட்ஸ், ஃபாரின் கண்ட்ரி கூட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வருது. எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் அவுட் ஆஃப் த இந்தியா. அப்போ இந்தியாவிலேருந்து கூட்ஸ் வந்து வேறு கண்ட்ரிக்கு நம்ம அனுப்புகிறோம். ஓகே, இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லீகல் ட்ரேட் இருக்கவே கூடாது. ஓகே, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதா இதோட எய்ம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜிங் த டியூட்டி கலெக்ஷன். டியூட்டிஸை நம்ம கலெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம், அதுக்கான டியூட்டிஸை நம்ம கலெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட் த ட்ரேட். இந்த ட்ரேட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெகுலேட் பண்ணுறாங்க. ஓகே, ப்ராப்பராக நடக்கணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ரெகுலேட் பண்ணுறாங்க. இது எப்போ என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 1, 1963 தான் இந்த லா வந்து என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதோட மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் கஸ்டம்ஸ் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் த இல்லீகல் குட்ஸ். இப்போ இல்லீகல் கூட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் த கஸ்டம்ஸ் டியூட்டிஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்மக்லிங் கூட்ஸ் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிடுவாங்க, செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட் த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெகுலேட் பண்ணுறாங்க. நம்ம இப்போ சொன்னோம்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர்ஸ், ரெகுலேஷன்ஸ் இதெல்லாமே ரெகுலேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் சார்ஜ்டு பை கவர்மெண்ட். ஓகே, கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுறாங்க ஒவ்வொரு கூட்ஸ்க்கு எவ்வளோ டேக்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் பண்ணுறாங்க. இதுக்கு டெஃபினட்டாக நம்ம இம்போர்ட் பண்ணும்போது இம்போர்ட் டியூட்டி பே பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் டியூட்டிஸும் நம்ம பே பண்ணணும். இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் ஆர் இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா, இதை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுறோன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் தான் கன்சிடர் பண்ணுறோம். வாட் இஸ் ஸ்மக்லிங் கூட்ஸ் அப்படின்னா இல்லீகல் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஓகே, வித்தவுட் டேக்ஸ் ஆர் பெர்மிஷன். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்மக்லிங் கூட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக நான் டேக்ஸ் கட்டாமல் நம்ம கண்ட்ரியில் கொண்டு வந்தால் அது வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா இல்லீகல் கூட்ஸ் தான் கன்சிடர் பண்ணுவோம். அதை தான் நம்ம இங்கே இல்லீகல் இம்போர்ட் அண்டு எக்ஸ்போர்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதுக்கு யார் அத்தாரிட்டிஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸ் ஆஃபீஸஸ். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அண்ட் கஸ்டம்ஸ். இதை ஷார்ட் ஃபார்மில் எப்படி சொல்லுவாங்கன்னா சிபிஐசின்னு சொல்லுவாங்க. டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் என்னென்னலாம் கூட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஹிபிட்டட் கூட்ஸ், ரெஸ்ட்ரிக்டட் கூட்ஸ் அண்ட் ஃப்ரீ கூட்ஸ். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்லாம் இருக்கும். ஸோ ப்ராஹிபிட்டட் கூட்ஸ்னால் அந்த கூட்ஸ்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்டட் கூட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், ஃப்ரீ கூட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், பையிங் மொபைல் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ், பே கஸ்டம்ஸ் டியூட்டி வென் என்டரிங் இன் இந்தியா. இப்போ நான் வந்து வேறு கண்ட்ரிலேருந்து மொபைலை பை பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பே பண்ணியிருக்கணும், கஸ்டம்ஸ் டியூட்டி நான் பே பண்ணியிருக்கணும் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னா கன்க்ளூஷன், லேர்ன் கஸ்டம்ஸ் ஆக்ட், கஸ்டம்ஸ் டியூட்டி, ஸ்மக்லிங், அப்ஜெக்டிவ்ஸ். தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.